எப்பவுமே வார் ரிசெஷன் வந்தால் கோல்டு ப்ரைஸ் தான் அதிகமாகும். இந்த டைம் வந்து கோல்டு ப்ரைஸ் வந்து ஒரே ஸ்டாக்னண்ட்டாக தான் இருக்குது. அதுக்கு பதில் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. என்ன சார் காரணம்? வார் வந்துச்சு, உண்மை நீங்கள் சொல்கிற மாதிரி க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் ஏறிச்சு. ஸோ இப்போ க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஏறவும் கோல்டில் இருந்த ஸ்பெக்குலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட்டு க்ரூட் ஆயிலுக்கு போயிடுச்சு. ட்ரேடர்ஸ் பூரா வந்து கோல்டை விட்டுட்டு இதுக்கு க்ரூட் ஆயிலுக்கு போயிட்டாங்க. அங்கே ஈஸியாக பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கோல்டு ஒரு வருஷத்தில் ஏறினதை க்ரூட் ஆயில் வந்து ஒரு வாரத்தில் 10 நாளில் ஏறிடுச்சு. பாண்ட் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னா 2% 3% தான்னா அதுக்கு 2 பாண்டில் வச்சிருக்கிறது ஒன்று தான், வைக்காமல் இருக்கிறது ஒன்று தான் சொல்லிட்டு கோல்டுக்கு மாற்றுவாங்க. ஸோ இப்போ அந்த நிகழ்வு தான் நடந்துக்கிட்டு இருக்கு. எக்ஸ்பெக்டட் இன்ஃப்ளேஷன் வந்து பணவீக்கம் அதிகமாக இருக்கும் இந்த பிரச்சனையினால அப்படிங்கிறதுனால மக்கள் வந்து கோல்டை அந்த அளவுக்கு நாடவில்லை. கோல்டு வந்து ஒரு உச்சத்தை அடைந்து இப்போ அங்கே ஸ்டாக்னண்டாக நிற்கிது. அண்ட் ப்ராபப்ளி எக்ஸ்பெக்டேஷன் இஸ் நெக்ஸ்ட் ஒரு 1 or 2 இயர்ஸில் கீழே விழுக வேண்டும் அப்படின்னு எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. ஸோ அப்படிங்கிறது உச்சத்தில் இருக்க அசட்டை போய் இப்போ வாங்க வேண்டாம் என்னை கேட்டிங்கன்னா. இப்போ மார்க்கெட் விழுந்திருக்க சமயத்தில் எந்த சொத்து வகை விழுந்திருக்கோ அதில் தான் நம்ம ஆவரேஜ் பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ மார்க்கெட் சைட்வேஸில் இருக்கும்போது எந்த ஸ்டாக் இல்லை செக்டாரில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் சார்? ரீட்டைல் முதலீட்டாளர்களுக்கு வந்து ஸ்டாக் செக்டாரை விட பெட்டர் வந்து டைவர்சிஃபைடு ஈக்விட்டி ஃபண்ட்ஸ். ஸோ செக்டரல் ஃபண்டுலையும் போக வேண்டாம், திமேட்டிக் ஃபண்டுலையும் போக வேண்டாம், உங்களுக்கு பர்டிகுலர் ஸ்டாக்லையும் போக வேண்டாம். கோல்டு வாங்கிக்கிறவங்க போய் அந்த தவறுகளை செய்ய வேண்டாம். டெஃபினட்டாக வந்து கண்டினியூ வித் யுவர் எஸ்ஐபி. அதுதான் உசிதமாக இருக்கும். அதனுடைய பெனிஃபிட் அவங்களுக்கு எப்போ தெரியும்னா இன்னும் 2 வருஷத்தில் தெரியும். இன்னைக்கு தெரியாது. அது வரைக்கும் அவங்களுக்கு பேஷன்ஸ் தேவை, பொறுமை தேவை. ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பிரகலாவல் பிரைவேட் லிமிடெட் ஃபவுண்டர் சொக்கலிங்கம் பழனியப்பன் அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கும் பிரீத்தி. சொல்லுங்க. சரி, இப்போ மார்க்கெட் பார்த்துட்டு இருப்பீங்க, ஒரு சைட்வேஸில் போயிட்டுக்குன்னு பார்த்தா இப்போ ஒரு கிராஷ் வர மாதிரி இருக்குது. ஸோ கிராஷ் வரதுக்கு எது வாய்ப்பு இருக்கா சார்? ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஜென்ரலாக வந்து பெருவாரியாக விழுவதற்கு வாய்ப்பில்லை. ஏன்னா ஒன்று வந்து இப்போ நம்ம டொமஸ்டிக் ஃப்ளோஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. செகண்ட் திங் வந்து கொஞ்சம் நீங்கள் ஏர்னிங்ஸு, கம்பெனி பெர்ஃபார்மன்ஸு எல்லாமே சோஃபார் நல்லா இருக்குது, பெட்டராக இருக்குது. இந்தந்த அடுத்தடுத்த குவார்ட்டர்ஸில் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அப்படி இருக்கையில் தான் இந்த ஈரான் வார் வந்திருக்கு, ஈரான் அமெரிக்கா வார். பட் அதர்வைஸ் இந்த வாரம் சீக்கிரம் நின்றோணும். தட் இஸ் மை கஸ் ஒர்க். ப்ராபப்ளி மை கஸ்டிமேட்னு சொல்லுவேன். இது ரொம்ப நாள் எடுத்துகிட்டு போனாலும் அமெரிக்காவாலே தாங்க முடியாது, இஸ்ரேலாலையும் தாங்க முடியாது. ஸோ அதனால் வந்து we will be in a better shape. எப்பவுமே வார் ரிசெஷன் வந்தால் கோல்டு ப்ரைஸ் தான் அதிகமாகும். இந்த டைம் வந்து கோல்டு ப்ரைஸ் வந்து ஒரே ஸ்டாக்னண்ட்டாக தான் இருக்குது. அதுக்கு பதில் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. என்ன சார் காரணம்? மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லைக் வார் வந்துச்சு, உண்மை நீங்கள் சொல்கிற மாதிரி க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் ஏறிச்சு. ஸோ இப்போ க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஏறவும் கோல்டில் இருந்த ஸ்பெக்குலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட்டு க்ரூட் ஆயிலுக்கு போயிடுச்சு. ஏன்னா ஒரு சொத்து ஏறுறதுக்கு காரணம் வந்து ரியல் பையர்ஸும் இருப்பாங்க, ஸ்பெக்குலேட்டிவ் பையர்ஸும் இருப்பாங்க, ட்ரேடர்ஸ். ஸோ இப்போ ட்ரேடர்ஸ் பூரா வந்து கோல்டை விட்டுட்டு இதுக்கு க்ரூட் ஆயிலுக்கு போயிட்டாங்க. அங்கே ஈஸியாக பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கோல்டு ஒரு வருஷத்தில் ஏறினதை க்ரூட் ஆயில் வந்து ஒரு வாரத்தில் 10 நாளில் ஏறிடுச்சு. 100%ங்கிற மாதிரி 80%, 100%, ஐ மீன் 110 உச்சத்தை தொட்டுச்சு, இப்போ இறங்கிடுச்சு. ஸோ அதனால் அது ஒரு காரணம். பட் அது மட்டுமல்ல, மேஜர் ரீசன் வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வார் வர்றதுனால உலகம் பூரா பணவீக்கம், இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சுன்னா ரிசர்வ் வங்கிகள், மத்திய ரிசர்வ் வங்கிகள் வந்து வட்டியை உயர்த்துவார்கள். ஸோ எப்பப்போலாம் பாண்டினுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகுதோ அப்போலாம் வந்து மக்கள் வந்து கோல்டை விற்றுட்டு பாண்டை வாங்க போயிடுவாங்க. பாண்ட் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னா 2% 3% தான்னா அதுக்கு 2 பாண்டில் வச்சிருக்கிறது ஒன்று தான், வைக்காமல் இருக்கிறது ஒன்று தான் சொல்லிட்டு கோல்டுக்கு மாற்றுவாங்க. ஸோ இப்போ அந்த நிகழ்வு தான் நடந்துக்கிட்டு இருக்கு. எக்ஸ்பெக்டட் இன்ஃப்ளேஷன் வந்து பணவீக்கம் அதிகமாக இருக்கும் இந்த பிரச்சனையினால அப்படிங்கிறதுனால மக்கள் வந்து கோல்டை அந்த அளவுக்கு நாடவில்லை. கோல்டு, ஸ்டாக்ஸு, மார்க்கெட், ரியல் எஸ்டேட் இது எல்லாமே வந்து ஆவரேஜ், இந்த எல்லா அசட் கிளாஸுமே ஆவரேஜாக தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வருது. ஸோ இந்த சமயம் இன்வெஸ்டர்ஸ் என்ன சார் பண்ணலாம்? இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒழுக்கத்தை தான் கடைபிடிக்க வேண்டும், ஸ்ட்ரிக்ட் டு த டிசிப்ளின். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எஸ்ஐபி போடுறவங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி மூலம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஸ்டாக்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ அந்த எஸ்ஐபியை தொடர்ந்து கொண்டே வர வேண்டும். இப்போ சந்தை விழுகையில் தான் குட் டைம்,
யூஸ்வலாக. ஸோ அப்போ தான் அந்த எஸ்ஐபி வந்து உங்களுக்கு ஆவரேஜிங் அதிகமாக வேலை செய்யும். அவன் போடுற அதே ஒரு எக்ஸாம்பிள், ஒருத்தர் மாதம் 10,000 ரூபா போடுறாருன்னா போன மாதம் போட்ட 10,000 ரூபாய்க்கு கிடைச்ச யூனிட்டை விட இந்த மாதம் போடுற 10,000 ரூபாய்க்கு அதிகமான யூனிட்டுகள் கிடைக்கும். ஸோ அதனால வந்து கண்டினியூ இன்வெஸ்டிங், அதில் ஒன்றும் பிரச்சனையே இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். கோல்டு வந்து ஒரு உச்சத்தை அடைந்து இப்போ அங்கே ஸ்டாக்னண்ட்டாக நிற்கிது. அண்ட் ப்ராபப்ளி எக்ஸ்பெக்டேஷன் இஸ் நெக்ஸ்ட் ஒரு 1 or 2 இயர்ஸில் கீழே விழுக வேண்டும் அப்படின்னு எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. ஸோ அப்படிங்கிறது உச்சத்தில் இருக்க அசட்டை போய் இப்போ வாங்க வேண்டாம் என்னைய கேட்டிங்கன்னா ஜென்ரலாக. அப்புறம் டே டு டே நீட்ஸு, எமர்ஜென்சி பர்பஸஸ்க்கு, ரெகுலர் இன்கமுக்கு உள்ளதை வந்து பாண்டில் நம்ம வச்சுக்க போகிறோம். அது வந்து ரொம்ப சேஃபான பாண்டு, ஃபிக்ஸட் டெபாசிட்டு, டெட்டு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு அதில் வச்சுக்கிறது வந்து அதை கன்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அது இருக்க கொஞ்சம் ரேட்டு ஏறலாம் என்னைய கேட்டிங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஏறலாம் பணவீக்கம் அதிகமாச்சுன்னா. ஸோ அப்படிங்கையில் அதில் ஹோல்ட் பண்ணுறது அதில் ஹோல்ட் பண்ணலாம், தவறில்லை. மியூச்சுவல் ஃபண்டில் ஆட் பண்ணிக்கிட்டு வரலாம், தங்கத்தை குறைச்சிக்கலாம். ரியல் எஸ்டேட் வந்து ஆல்ரெடி என்னைய கேட்டிங்கன்னா நான் ஜென்ரலாக அதை ஒரு பெரிய அசட்டாக சொல்ல மாட்டேன். ஏன்னா அதில் மெயின்டெனன்ஸு நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இருப்பதற்கு ஒரு வீடு அது இருந்துச்சுன்னா போதும், ரியல் எஸ்டேட்டில் போய் ரொம்ப பணத்தை போட வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு எண்ணம். நீங்கள் சொன்ன மாதிரி மார்க்கெட்லேயே இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நிறைய இருக்குது. ஆனால் லாஸ்ட்டு 2 வருஷமாகவே மார்க்கெட்லேருந்து எந்த விதமாக ரிட்டர்ன்ஸுமே வரல. ஸோ இப்போ ஈக்விட்டி ஃபண்ட்லேருந்து டெட் ஃபண்ட்ஸ்க்கு ஸ்விட்ச் பண்ணிக்கலாமா? ஈக்விட்டிலேருந்து டெட்டுக்கு உள்டானா சொல்லுங்க, நான் ஓகேங்கிறேன். டெட்டுலேருந்து ஈக்விட்டிக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஈக்விட்டிலேருந்து டெட்டுக்கு ஸ்விட்ச் பண்ணக்கூடாது. இப்போ என்ன கேட்டிங்கன்னா, சரி இப்போ மார்க்கெட் விழுந்திருக்க சமயத்தில் எந்த சொத்து வகை விழுந்திருக்கோ அதில் தான் நம்ம ஆவரேஜ் பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும். ஜென்ரல் தட் இஸ் வாட் இன்வெஸ்ட்மெண்ட் பிரின்சிபல் இஸ் யூஸ்வலாக. ஏன்னா இப்போ நம்ம வாங்க போகிறோம், நம்ம பேசுகிற ஒரு மியூச்சுவல் ஃபண்டை பற்றி பேசுகிறேன். மியூச்சுவல் ஃபண்டுங்களில் ஒரு 50 ஸ்டாக்கு 70 ஸ்டாக் அது மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ ஒரு மார்க்கெட்டு தான் அவங்க வச்சுருக்காங்க. இண்டிவிஜுவல் ஸ்டாக்னா நம்ம யோசிச்சு, இப்போ நீங்கள் டெக்னாலஜியில் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா நான் கொஞ்சம் யோசிப்பேன். ஏன்னா ஏஐ வந்ததுனால டெக்னாலஜி ஃபியூச்சரில் நல்லா இருக்குமா எப்படி இருக்கும் அது அன்சர்டன்டி. பட் டைவர்சிஃபைடு ஈக்விட்டி ஃபண்ட்ஸில் வந்து ஆவரேஜ் பண்ணுறதுக்கு திஸ் அ குட் டைம். ஸோ டெட்டில் உள்ளதை வந்து கொஞ்சம் வந்து ஈக்விட்டிக்கு மாற்றிக்கலாம் எப்போவுமே ஆஸ் அ பிரின்சிபிள். ஸோ எந்த சொத்து வகை அதிகமான உச்ச விலையில் இருக்கோ அதை விட்டு வெளியில் வரலாம். இப்போ தங்கத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் அதை விட்டுட்டு நீங்கள் ஈக்விட்டிக்கு மாற்றிக்கலாமான்னா மாற்றிக்கலாம், அல்லது டெட்டுக்கு மாற்றிக்கலாமான்னா மாற்றிக்கலாம். ஆனால் எந்த சொத்து வகை விழுந்து இருக்குதோ விச் இஸ் ஈக்விட்டி ரைட் நவ், ஈக்விட்டிலேருந்து நீங்கள் டெட்டுக்கோ கோல்டுக்கோ இப்போ போய் மாற்ற வேண்டாம். ஒன்று அதே மெயின்டைன் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. அடிஷன் ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ அதுதான் கரெக்டான ஒரு அப்ரோச்சாக இருக்கும். இந்த வார் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் மார்க்கெட் சைட் வேஸில் தான் இருந்துச்சு. ஸோ இப்போ மார்க்கெட் ரொம்ப நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப விழுந்தால் அது அந்த அசட் கிளாஸ்லாம் அதிகமாக போய் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பட் முன்னாடி மார்க்கெட் சைட் வேஸில் தான் இருந்தது. அப்போ கூட டெட் ஃபண்ட்ஸுக்கு சேஞ்ச் பண்ண வேணாமா சார்? வேண்டாம். ஏன்னா சைட்வேஸில் இருக்கையில் வந்து தெர் இஸ் நோ க்ரோத். அப்போ என்ன காமிக்குது, அந்த சொத்து வகையில் ஒரு மந்த நிலை ஏற்பட்டுள்ளது அப்படிங்கிறத காமிக்குது. ஸோ அந்த மந்த நிலையாக இருக்கிற சொத்தும் சரி, அல்லது விழுகிற சொத்தும் சரி. ஏன்னா இப்போ மார்க்கெட் 2 நாள் அடிக்கிறாங்க, 3வது நாள் 4வது நாள் ஏற்றிடுறாங்க, அதுதான் நீங்கள் சைட்வேஸுங்கிறீங்க. ஸோ ஜென்ரலாக இப்படியும் ஒரு 5% ஏறுது, 5% இறங்குது, இதே கதையாக தான் நடந்துகிட்டு இருக்கு 1.5 வருஷம் 1.25 வருஷம். ஸோ அப்படிங்கிற இது போன்ற சமயங்கள் தான் வந்து உங்களுக்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு, நம்ம அலோகேஷனை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு சரியான தருணங்கள். ஏன்னா இப்போ இன்னுமே ஐ டவுட் இந்தியாவில் வந்து மேஜர் ஃபால் ஆகும்னு, மேஜராக ஒரு 30% 40% கோவிட் டயத்தில் விழுந்த மாதிரிலாம் திருப்பி இன்னொரு கோவிட் மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்தால் தான் விழுகுமே தவிர, இப்போ நார்மல் டயத்தில் வந்து அந்த அளவுக்கு விழுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா டொமஸ்டிக் இன்ஃப்ளோ, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்னுடைய முதலீடு வந்து மாதம் 30,000 கோடி வருது. இது தவிர எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்டு பணம் வருது, இது தவிர நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் பணம் வருது, இது தவிர உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் பணம் வருது. ஸோ இது எல்லாம் மாதம் ரெயின் ஆர் ஷைன் வந்துக்கிட்டே இருக்குது. அப்படிங்கையில் வந்து பெருவாரியாக விழுவதற்கு வாய்ப்புகள் குறைவு. ஓகே, அதை எதிர்பார்த்து மக்கள் இருக்க வேண்டாம். சில ஈக்விட்டி மார்க்கெட்டில் 2 வகையாக சொல்லுவோம். ஒன்று வந்து ப்ரைஸ் கரெக்ஷன், இன்னொன்று வந்து டைம் வைஸ் கரெக்ஷன் தான். ஸோ இப்போ ரைட் நவ் வந்து நம்ம கிட்டத்தட்ட டைம் வைஸ் கரெக்ஷனில் இருக்கோம், விச் இஸ் பெட்டர் தேன் ப்ரைஸ் கரெக்ஷன். ப்ரைஸ் கரெக்ஷன் 30-40% விழுந்துச்சுன்னா எல்லாம் அலறி அடித்து ஓடிடுவாங்க ரீட்டைல் முதலீட்டாளர்கள். சரி போட்டுக்கிட்டே இருக்குப்பா, ஏரில் போட்ட இடத்துல இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த டைம் வைஸ் கரெக்ஷன் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு பிகாஸ் ஆஃப் டொமஸ்டிக் இன்ஃப்ளோஸ். ஸோ ப்ளஸ் இந்த ஓவரால் வெளிநாட்டு பிரச்சனைகள், ட்ரம்ப், ட்ரேட் வார், இதுக்கு முன்னால் அதெல்லாம் இருந்துச்சு, இப்போ போரே தொடுத்துட்டாரு. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் கோயிங் ஆன். அதுதான் அதனால வந்து இந்த சைட்வேஸ் மார்க்கெட் இஸ் குட் டைம் டு அக்யூமுலேட். இப்போவுமே வந்து நீங்கள் டெட்டுக்கு மாற்றாதீங்க, கோல்டுக்கு மாற்றாதீங்க, ஈக்விட்டியை கொண்டு போய் ஒன்று அதை மெயின்டைன் பண்ணிக்கோங்க, இல்லை அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ மார்க்கெட் சைட்வேஸில் இருக்கும்போது எந்த ஸ்டாக் இல்லை செக்டாரில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் சார்? ரீட்டைல் முதலீட்டாளர்களுக்கு வந்து ஸ்டாக் செக்டாரை விட
பெட்டர் வந்து டைவர்சிஃபைடு ஈக்விட்டி ஃபண்ட்ஸ். ஸோ செக்டரல் ஃபண்டுலையும் போக வேண்டாம், திமேட்டிக் ஃபண்டுலையும் போக வேண்டாம், உங்களுக்கு பர்டிகுலர் ஸ்டாக்லையும் போக வேண்டாம். ஏன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நேற்று வரைக்கும் எல்என்டி சூப்பராக இருந்திருக்கும், கல்ஃபில் அடித்தோன்னா லார்சன் அண்ட் டூப்ரோ ஷேர்லாம் இறங்குது. இது வரைக்கும் பேங்கிங் சூப்பர்னாங்க. பேங்கிங் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐசிஐசி பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் எல்லாத்தையும் ஸோ இப்போ எல்லாமே நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் நீ பணவீக்கம் அதிகரிக்கிறதுனால பேங்கினுடைய ப்ராஃபிட்லாம் குறையும், பேங்கினுடைய ப்ராஃபிட் குறைக்கிறதுனால அதை அடிக்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் எதை போய் சூஸ் பண்ணுறது? ஒரு ஏரியாவில் இருந்தோம்னா அடி அதிகமாக வாங்குவோம் ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட்டில் இருந்தால். அதை விட பெட்டர் வந்து டைவர்சிஃபைடாக எல்லா செக்டார்லையும் போடக்கூடிய ஃபண்டுகள், மல்டி கேப் ஃபண்ட் இருக்குது, லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டு, ஃப்ளெக்ஸி கேப், ஸ்மால் கேப், மிட் கேப், இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து டைவர்சிஃபைடு ஈக்விட்டி ஃபண்ட்ஸு. ஸோ அது மாதிரி பிளைன் வெண்ணிலா டைவர்சிஃபைடு ஈக்விட்டி ஃபண்ட்ஸில் இருக்கிறது தான் இப்போதைக்கு புத்திசாலித்தனம். இப்போ நம்ம டொமஸ்டிக் மார்க்கெட்டில் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கல, நிறைய பேர் வந்து குளோபல் ஈக்விட்டி ஃபண்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, என்னையை பொறுத்த வரைக்கும் இந்திய முதலீட்டாளர்கள் வந்து இந்த முழுமையாக இந்திய பங்குச்சந்தையிலேயே முதலீடு செய்யலை. ஏன்னா நம்ம ஒரு 6% தான் இப்போதைக்கு, 6% 7% அந்த ரேஞ்சில் தான் நம்ம மக்கள் தொகையில் முதலீடு பண்ணியிருக்காங்க. ஸோ ரிமைனிங் செக்மெண்ட் வந்து இன்னும் உள்ளே என்ட்ரு ஆகலை. ரெண்டாவது வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்ட், இந்தியாவில் உள்ள மியூச்சுவல் ஃபண்டு, இந்தியாவில் உள்ள நிறுவன பங்குகளின் விலை ஏற்ற இறக்கத்தையே நம்ம மக்களால் ஜீரணிக்க முடியலை. இப்போ வெளிநாட்டில் போடையில் டபுள் வேமி அப்படின்னு சொல்லுவோம். ஏறினாலும் ட்வைஸ் ஏறும், இறங்கினாலும் ட்வைஸ் இறங்கும். இப்போ 2 வகை இருக்குது, ஒன்று கரன்சி ரிஸ்க், இன்னொன்று மார்க்கெட் ரிஸ்க் வெளிநாட்டில் நம்ம போடையில். ஸோ கரன்சி ரிஸ்க்குனால நமக்கு நம்மளுடைய முதலீடு குறைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. வெளிநாட்டு மார்க்கெட் நல்லாவே பண்ணியிருக்கோம், பட் நம்ம கரன்சி நல்லா பண்ணியிருக்காது. அப்படிங்கையில் வெளிநாட்டு ஸோ அது டபுள் ரிஸ்க் ஆகிடுது. உல்ட்டாவும் பாசிபிள். சில சமயம் நம்ம கரன்சியும் அப்ரிஷியேட் ஆகிக்கிட்டே இருக்கும், அட் த சேம் டைம் வெளிநாட்டு மார்க்கெட்டும் நல்லா பண்ணோம். 2 சேரில் டபுள் வேமி மாதிரி நிறைய கிடைக்கவும் செய்யும். பட் அந்த அளவு மக்கள் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். சிறிய முதலீட்டாளர்கள் எல்லோருமே வந்து டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே இருந்துக்கிறது என்னை கேட்டால் பெட்டர். ஏன்னா ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். டைவர்சிஃபிகேஷனுக்காக பெருவாரியாக முதலீடு வைத்துள்ளவர்கள் அல்ல பெருவாரியாக நான் முதலீடு செய்ய போகிறோம்னு நினைக்கிறவங்க ஒரு டைவர்சிஃபிகேஷனுக்காக ஒரு போர்ஷனை வந்து வெளிநாட்டு ஃபண்டுகளில் முதலீடு செஞ்சுக்கலாம். இப்போ நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோடைய போர்ட்ஃபோலியோ வந்து 7 to 10% வந்து ஃபால் ஆயிருக்கு. ஸோ இப்போ அவங்க எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி சார் அப்படியே வச்சுக்கலாமா, இல்லை கண்டினியூ பண்ணலாம்? எஸ்ஐபியில் நம்ம அதாவது இந்த மார்க்கெட் விழுக்காடு இதெல்லாம் நடக்கிற டைம் வந்து எதுக்கு குட் டைம்னா டு ரிவ்யூ யுவர் போர்ட்ஃபோலியோ. இட் இஸ் அ குட் டைம். கொஞ்சம் லேகார்ட்ஸை தூக்கி விட்டு, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாத ஃபண்டுகளை தூக்கி விட்டு, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஃபண்டுகளை வச்சுக்கிட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு, அதே மாதிரி ஸ்டாக்ஸு விச்செவர் இட் இஸ். ஸோ இட் இஸ் க்ளீன் அப் த போர்ட்ஃபோலியோ, இட் இஸ் குட் டைம். ஸோ அதனால் வந்து மக்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு திமேட்டிக் வச்சுருக்காங்க, ஒரு நல்ல ப்ராஃபிட்டபுளாக இருக்குது அப்படின்னா இப்போ அதை எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து ஒரு டைவர்சிஃபைடு ஈக்விட்டி ஃபண்டுக்கு மாற்றிக்கலாம். இல்லை கொஞ்சம் லோயர் ரிஸ்கில் ஆல்ரெடி வச்சுருக்கேன், இப்போ மார்க்கெட்டு விழுந்திருக்கு, நான் கொஞ்சம் ஹையர் ரிஸ்க் ஃபண்டுக்கு மூவ் பண்ணிக்கிறேன், எனக்கு இன்னொரு 5 வருஷம் தேவையில்லை அப்படின்னாலும் இப்போ அதை ஸ்விட்ச் பண்ணிக்கிறதுக்கும் நல்ல டைம். நான் எஸ்ஐபியை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா மார்க்கெட் விழுந்திருக்கு, நான் இது வரைக்கும் மாதம் 10,000 ரூபா போட்டேன், இப்போ நான் 12,000 ரூபா ஆகிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கும் குட் டைம். இல்லை என் கையில் ஒரு 50,000 லட்சம் இருக்குது, நான் இப்போ எதில் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னா டைவர்சிஃபைடு ஈக்விட்டி எக்ஸிஸ்டிங் ஃபண்டில், டைவர்சிஃபைடு ஈக்விட்டி ஃபண்ட்ஸில் ஒரு 4 ஃபண்ட் இருந்தால் 25,000 போய் டாப் அப் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து இது வந்து குட் டைம் தான். அவங்க எஸ்ஐபியை வந்து டெஃபினட்டாக தே மஸ்ட் கண்டினியூ. இந்த டயத்தில் பயந்து வெளிவரக்கூடாது. ஏன்னா நான் ஆல்ரெடி போட்டிருக்க முதலீடு எனக்கு நெகட்டிவ்ல இருக்குது. ஏன்னா இப்போ கடந்த ஒரு 2 வருடம் 3 வருடத்துக்குள்ள வந்தவங்களுக்கு பூரா போர்ட்ஃபோலியோ நெகட்டிவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படிங்கையில் வந்து நான் வந்து இப்போ போய் நான் குவிட் பண்ணிடுறேன், குவிட் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு ஆர்டிஏ போட்டுக்கிறேன், எஃப்டிஏ போட்டுக்கிறேன், இல்லை வேறு ஏதாவது கோல்டு வாங்கிக்கிறோம்னு போய் அந்த தவறுகளை செய்ய வேண்டாம். டெஃபினட்டாக வந்து கண்டினியூ வித் யுவர் எஸ்ஐபி. அதுதான் உசிதமாக இருக்கும். அதனுடைய பெனிஃபிட் அவங்களுக்கு எப்போ தெரியும்னா இன்னும் 2 வருஷத்தில் தெரியும். இன்னைக்கு தெரியாது. அது வரைக்கும் அவங்களுக்கு பேஷன்ஸ் தேவை, பொறுமை தேவை. நீங்கள் சொன்ன மாதிரி எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணாமல் கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ எஸ்டபிள்யூபி எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க இந்த டைமில் பாஸ் பண்ணிக்கலாமா? அவங்கள்ட்ட ஏற்கனவே பணம் நிறைய இருக்குது, மாத செலவுகளுக்கு இருக்குது, இதை நம்பி இல்லை அப்படின்னா பாஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நீங்கள் இந்த குறைவான மார்க்கெட்டில் விட்ராவல் பண்ணையில் அதிக யூனிட்டுகள் ரிடீம் பண்ணுற மாதிரி. ஸோ அதனால வந்து இப்போ எனக்கு இது நான் சும்மா தான் ஜாலிக்கு எடுத்துக்கிட்டு இருந்தேன், ஒரு எக்ஸஸாக இருக்கட்டுமேனு சொல்லி சும்மாயும் போட்டு வச்சுக்கிட்டு இருப்பான். ஸோ அப்படிங்கிறவங்க வந்து இப்போ எஸ்டபிள்யூபியை பாஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாப் பண்ணிவிட்டு திருப்பி மார்க்கெட் பிக்கப் பண்ணோன்னா அல்லது அவங்களுக்கு பணம் தேவைப்படையில் ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தட் வுட் பி a குட் ஐடியா. மார்க்கெட் பற்றி நிறைய விஷயங்களை சொன்னீங்க, ரொம்பவே நன்றி. நன்றி.